ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு மேட்ரு நான் சொல்ல போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிறந்தநாள். யார் தெரியுமா? அது என்னுடைய ஹீரோ. என்னுடைய ஹீரோ யார் பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, என் பையன்தான். என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பர்த்டே. இன்றைக்கி கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு 4 இயர்ஸ் ஆச்சு. என் பையன் 4 இயர்ஸ் என் பையனுக்கு. என்னோடய கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. என்னோடய கிஃப்ட்டு என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா இதோ பஸ்ஸு. இதுதான் என் பையனுக்கு பஸ்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வேலையாக அவனுக்காக சிம்பிளாக ஒரு கேக் வாங்க போயிருந்தோம். இப்போ இவன் கேட்டான், சரி என் பையனுக்கு சின்னதாக இந்த வாட்டி ஒரு கிஃப்ட்டு வாங்கி கொடுக்குறேன். அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவனுக்கு மினி ஒரு மோட்டர் பைக் வாங்கணும்னு எனக்கு ஆசை. கண்டிப்பாக நான் வாங்கி கொடுத்துருவேன். கடவுள் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப்பு ஏறுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிறேன். என் பையனுக்கு கிஃப்ட்டு வாங்கி கொடுத்துட்டேன். என் பொண்ணு பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருக்கு. இது பாருங்க, பாஸ்கர் இன்னைக்கு என்னோட பர்த்டே இருக்கும். யாருக்கு பர்த்டே? உனக்கா? எல்லாரும் விஷ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். போல் விஷ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பர்த்டே. எல்லோரும் பார்த்தீங்கன்னா என் பையனுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. அவன் எப்போவும் ஹாப்பியாக இருக்கணும் என் பையன். ஓகேவா? எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க என் பையனுக்கு. இவன் நல்லா இருக்கணும். என்னோடய ஹீரோ இவன் தான், என்னோடய பையன். எனக்கு என் பையனா ரொம்ப 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 பிடிக்கும். அதை விட பார்த்தீங்கன்னா என் பொண்ணு தான் எனக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லலாம். அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா பையன்தான் பிடிக்கும். அப்பனுக்கு பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா பொண்ணு தான் பிடிக்கும். அதே மாதிரி தான் என் பொண்ணு தான் எனக்கு ஃபஸ்ட்டு மாஹிதா தான் ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு தான் என் பையன். ஆனால் ஈக்குவல்னு பார்த்தீங்கன்னா அந்த பாசம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு தனி இவனுக்கு தனி இல்லை. 2 பேருக்கும் ஈக்குவலான பாசம் தான். இவனுக்கு அது கொஞ்சமாக பாசம் காட்டி இது பண்ணி என் பொண்ணுக்கு அதிகமாக இது பண்ணுறது, யார் மனசுலையும் எதுவும் ஒரு இது வரக்கூடாது. சரியா? எல்லாரும் உங்கள் வீட்டில் குழந்தைங்களானா 2 பேர் மேலே 2 குழந்தைங்களோ 3 குழந்தைங்களோ எத்தனை இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் ஒரே பாசத்தை மட்டும் காமிச்சு நீங்கள் வளர்ப்பு பண்ணுங்கள். ஏன்னா அவங்கவுங்க மனசில் நீங்கள் அந்த குழந்தை மேலே பாசம் வந்துச்சிங்களேன், இவன் மனசில் என்ன ஆகும்னா இவனையே ரொம்ப இது பண்ணுறாங்க. அந்த மாதிரி அவங்க மனசில் இது வரக்கூடாது. ஒரு மைண்ட் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு என் பையனும் எனக்கு பிடிக்கும், என் பொண்ணும் எனக்கு பிடிக்கும். 2 பேர் மேலே ஈக்குவல் பாசம் தான். யார் மேலே இது மாதிரி தராசு மாதிரி மேலே வைக்கிறது இல்லை. 2ம் கரெக்டாக சமமான ஒரு இது தான். என் பையன் எனக்கு அவ்வளோ உசுறு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வீடியோ கூட பார்த்தீங்கன்னா போட்டு ஒரு 3 டேஸ் ஆச்சு. இப்போ தான் வீடியோ போட போகிறேன். எல்லோரும் போல்றேன் எல்லாரும் விஷ் பண்ணுங்க. எல்லாரும் எனக்கு விஷ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். போல் ஹந்தக்கு போல் எல்லாரும் போல் எல்லாரும் எனக்கு விஷ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே போல் எல்லாரும் விஷ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என் பையன் கரெக்டாக இன்னையோட 4 வயசு. இவன் பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா பயந்துனே இருந்தேன். ஐயோ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அழுதுன்னு அந்த இதில் ரொம்ப கஷ்டமாச்சு, பயமாச்சு எனக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது. இவன் பிறக்கும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவன் பார்த்தீங்கன்னா காலைல 10:20 என்ன பிறந்தான் ஐயன். கரெக்டாக எனக்கு மைண்ட் செட்டில் ஒரு இது விஷயம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எங்கள் மைண்ட் செட்டில் உட்காந்துடும். அதுக்கப்புறம் தான் எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே போனது எல்லோரும் பார்த்தீங்கன்னா பையன் பொண்ணு நான் சொன்ன உடனே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். எனக்கு இந்த ஃபஸ்ட்டு எனக்கு பொண்ணு, ஆனால் பொண்ணு தான் எனக்கு கேர்ள். எனக்கு ஒரு இது சொல்கிறான் பார்த்தீங்கன்னா கேர்ள். ஹாப்பியான ஒரு விஷயம் அது. என் பொண்ணு பார்த்தா லாக்டவுனில் பிறந்துச்சு என் பொண்ணு. அவளை பார்க்குறது ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா ஃபுல்லாக ரைடு, போலீஸ் எங்கேயும் இது பண்ணல, பாஸ் தேவை, அது இது எதுன்னு பஸ்ஸுன்னு நிறைய ஒரு விஷயம் ஆயிடுச்சு லாக்டவுனில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படியும் பொண்ணை பார்த்துன்னு வந்துட்டேன் ஹாஸ்பிட்டலில் போய். அதுக்கப்புறம் என் பையன் இவனை பார்த்தீங்கன்னா ஐயோ இவன் பிறகும்போது ரொம்ப பிஜாராக இருந்துச்சு. ஐயோ ஒரு ஏன்னா ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர் ஒரு இது வழியால் ரொம்ப இது பண்ணுவாங்கள்ல, அந்த ஒரு விஷயம் ரொம்ப எல்லாருக்கும் இதுதான். ஏன்னா மரணம் வலி சொல்கிறாங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு பண்ணுவாங்க. என் பையன் பிறந்தா சொன்ன உடனே ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. அவனோட ஃபோட்டோ கூட பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் போட்டிருப்பேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா என் பையன் மேலே ரொம்ப 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 பிடிக்கும். மாஹிதா ஆமாம் இதை பார்த்தீங்கன்னா
என்னோட குயின்கள் மாமா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்புறம் நான் பேசுகிறேன். என் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கலவரம் ஓடிட்டு இருக்குது. என் ஐயான் பையனை பார்த்தீங்களா பஸ்ஸு வாங்கி கொடுத்தல, அதுக்காக அப்பாவுக்கு வாங்கி தரல மாஹிதாக்கு. ஏன்னா பர்த்டே அவனுக்கு தான். இவருக்கு பர்த்டே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 21 பர்த்டே. அது இப்போ வாங்கி தரல, அழுது நிற்கிறது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ண. ஓகே பாய்.